சினிமாவின் வசூல் நாயகனாக வலம் வரும் தளபதி விஜய் தனது கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் நடித்து முடித்துவிட்டு அரசியலில் அதகலம் செய்து வருகிறார். இவர் சினிமாவை விட்டு விலகும் அதே வேளையில் அவரது மகன் சஞ்சய் சினிமாவில் என்ட்ரி கொடுத்துள்ளார். ஏற்கனவே விஜய் நடித்த வேட்டைக்காரன் படத்தில் சஞ்சய் அப்பா விஜயுடன் இணைந்து நடனம் ஆடியிருப்பார். எனவே கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஜேசன் ஹீரோவாக களமிறங்குவார் என எதிர்பார்த்த நிலையில் இயக்குநராக மாறி எல்லோருக்கும் ஆச்சரியம் கொடுத்தார். வெளிநாட்டில் சினிமா இயக்கம் பற்றிய சில படிப்புகளையும் படித்து முடித்துவிட்டு நண்பர்களுடன் சேர்ந்து குறும்படங்களை இயக்கினார். அந்த படங்களில் நடித்தும் இருக்கிறார். அதன்பின் சினிமாவுக்கு ஏற்றது போல் ஒரு கதை எழுதி லைகா நிறுவனத்திடம் சொல்லி படப்பிடிப்பையும் நடத்தி வருகிறார். இந்த படத்தில் சந்தீப் கிஷன் ஹீரோவாகவும் தம்பி ராமையா உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடித்து வருகிறார்கள். இந்த படத்தின் படப்பிடிப்பு பல இடங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வருகின்ற செப்டம்பர் மாதம் இறுதியில் இப்படத்தின் டைட்டில் டீசரை வெளியிட திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி வெளியே கசிந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பிரம்மாண்டமாக இசை வெளியீட்டு விழாவையும் நடத்த திட்டமிட்டு வருகிறார்களாம். இந்த விழாவில் பல பிரபலங்களுக்கும் அழைப்பு கொடுத்து வருகிறார்களாம். லைகா நிறுவனம் பல முக்கிய பிரபலங்களை அழைக்க திட்டமிட்டு வருகிறார்களாம். ரஜினிகாந்தை வைத்து 3 படங்களை தயாரித்து இருக்கிறார்கள். அதே போல கமலஹாசன், அஜித், சூர்யா, சிவகார்த்திகேயன் போன்ற பிரபலங்களுக்கு அழைப்பு கொடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் முக்கியமாக விஜயும் மற்றும் மனைவி சங்கீதாவும் என்ட்ரி கொடுப்பார்கள் என தெரிகிறது. சஞ்சய் முதல் படத்தை மிக பிரம்மாண்டமாக கொண்டு சேர்க்க லைகா திட்டமிட்டு வருகிறது. ஜேசன் சஞ்சய் இதுவரை தனது தந்தையின் நிழலில் தனது முதல் படத்தை பண்ண வேண்டும் என்று நினைக்கவில்லை. தொடர்ந்து தனியாகவே முயற்சித்து வருகிறார். ஜேசன் சஞ்சய் படத்திற்கு கண்டிப்பாக விஜயின் ரசிகர்கள் ஆதரவு கொடுப்பார்கள். அதே நேரம் ஒரு இயக்குநராக ஜேசன் சஞ்சய் என்ன செய்திருக்கிறார் என்பதை பார்க்க அவர்கள் ஆவலாக இருக்கிறார்கள்.